அதற்கு முன்பாக நாம் திரையில் பார்க்கின்றோம் கட்சிகளுடைய அந்த வாக்கு சதவிகிதம் என்பது எந்த கட்சி எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த பட்டியல் முழுமையாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கோம். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் 34.92 விழுக்காடு வாக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திராவிட முற்போக்கு கழகம் 24.20 விழுக்காடு வாக்கு பெற்றிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21.25 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் 2.98 விழுக்காடு வாக்கு பெற்றிருக்கிறார்கள். பாஜக 3.36 விழுக்காடு வாக்கும், நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அவர்கள் பல்வேறு நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 4 விழுக்காடு வாக்கு பெற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 0.18 அமமுக பெற்றக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் நாம் பார்க்கின்றோம். 0.18 என்பது அமமுக பெற்றக்கூடிய வாக்கு சதவீதமாக இருக்கின்றது. நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையில் 4 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறதை பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1.10 விழுக்காடு வாக்கு வங்கி, அவர்களுடைய வாக்கு வங்கியும் சரிந்திருப்பதை பார்க்கின்றோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1.18 விழுக்காடு வாக்கு வங்கி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சற்று உயர்ந்திருக்கிறது வாக்கு வங்கி என்பது அவர்களுக்கு நாம் பார்க்கின்றோம். சிபிஐ பொறுத்தவரையில் 0.66 விழுக்காடு வாக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் 0.60 விழுக்காடு வாக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். IUML பொறுத்தவரை இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி பொறுத்தவரையில் 0.29 விழுக்காடு பெற்றிருக்கிறார்கள். நோட்டாவுக்கு 0.41 விழுக்காடு வாக்கு கிடைத்திருக்கிறது. மற்றவை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது 4.87 விழுக்காடு வாக்கு என்பது கிடைத்திருக்கிறது. அதில் அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட முதல் தேர்தலில் 34% வாக்கை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35 விழுக்காடு என்று சொல்லலாம். 35 விழுக்காடு வாக்கு வங்கி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து திமுக 24.20, அதிமுக 21.25 இருக்கின்றது. நாம் தமிழ் கட்சி 4 விழுக்காடாக இருக்கின்றது. பாஜகவுடைய வாக்கு வங்கியும் சரிந்திருக்கிறதை பார்க்கின்றோம். அதே போன்று நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கியும் சரிந்திருப்பதை பார்க்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் சரிந்திருக்கிறது. 1.10 இருந்தது. நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கான வாக்கு வங்கியை பெற்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. நாம் தமிழர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் பெறுவதற்கான வாக்கு வங்கி 8 விழுக்காட்டுக்கு மேல் பெற்றிருந்தால் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் அதை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் என்பது அவர்களுக்கு குறைந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தும் 34 விழுக்காடு 34.92 கிட்டத்தட்ட 35 விழுக்காடு வாக்கு வங்கி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம்.